இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாய். நம்ம இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கோடு எழுதுறேன். அந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரணும்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? கிளாஸ் டெமோ ஓகே, நம்ம ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஏபிசி பிஎஸ்விஎம். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக டெமோ இப்போது அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஏபிசின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு கொஷின் அட்ரைஸ் பண்ணுறேன். இந்த டெமோ கிளாஸ் நேம். ஓகே, இந்த டெமோ நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். நியூ கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த டெமோ என்ன? இப்போ இந்த லைனில் நீங்கள் நோட் பண்ணலாம், கிளாஸோடைய நேமும் இந்த டெமோட நேமும் சேமாக இருக்குது. ஸோ ஒய் சி இப்போ இந்த டெமோ தான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கிளாஸோடைய நேமும் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக இருக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்ட்டு ஐடி ஸ்ட்ரிங் நேம். ஓகே, இப்போ நம்ம நேமையும் ஐடியையும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் எந்த ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணல, ஐடிக்கு எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல, நேமுக்கு நான் இனிஷியலைஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு ஸ்ட்ரிங்குக்கு நல்லுன்னு வந்திருக்கு, ஐடிக்கு 0ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போது எந்த ஒரு இனிஷியலைசேஷன் இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே கால் ஆகிடும். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் என்னது? டெமோ. கரெக்டாக? ஸோ இந்த டெமோவை க்ரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் என்ன? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரி, அதான் எந்த இஷ்யூமே இல்லையே. ஸோ எதுக்காக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணால், இப்போது நான் நேம் டாட் லென்த்துன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ லென்த்துன்னு கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போது see here நம்மளுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். நல் பாயிண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா, நம்ம வேல்யூ செட் பண்ணாமல் டேட்டாவை அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ டேட்டா அலோவ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நடக்காது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம். காட் இட்? இப்போது கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் அஸ் அ கிளாஸ் நேம். நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டன் டைப்புமே யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் வாய்ட் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்ம கிளாஸ் நேம், ஒன்லி நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட நேம் மட்டும் எழுத போகிறோம். இப்போது இன்ட்டு ஐடி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங் நேம் this dot id is equal to ஐடின்னு கொடுக்கணும்.
திஸ் டாட் நேமிங் நேம் ஈக்குவல் டு நேமிங் கொடுக்கணும். இப்போ நம்ம இதுக்குள்ள வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு இங்கே ஏன் எரர் அடிக்குதுன்னு தெரியுதா? இப்போ நமக்கு என்ன எரர் வருது? கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணல. புரியுதா? இப்போ நம்மளுக்கு வேல்யூ சென்ட் பண்ணாம அந்த ஆப்ஜெக்ட் ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற கான்செப்ட்குள்ள போறோம். 10, 10. ஓகே. இப்போ 10 அண்ட் ஏபிசி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம கொஞ்சம் தியாரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த லைன் எழுதுவோமா, இந்த லைனில் வந்து ஸ்டூடெண்ட்றது கிளாஸ் நேமு, எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், நியூ கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக மெமரியில் நம்மளுக்கு வந்து சம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறதுக்காக வந்து நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, சிம்பிள் இதோட டெஃபினேஷன் பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கிளாஸ். ஸோ ஃபங்க்ஷனாலே மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணாலே அது ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெத்தட். அது ஒரு கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு மெத்தட் தான். இது வந்து நம்ம ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, எதையுமே நம்ம கால் பண்ணலை, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே ரன் ஆயிடுச்சு. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஹாஸ்பிட்டலில் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஐடி அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அந்த டேக்ல நேம் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ரெக்கார்டை வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் தான் கன்ஸ்ட்ரக்டர். அந்த குழந்தை தான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. எதுக்காக நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுது? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம், வேரியபிளை எம்டியாக ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அது மஸ்ட் பி அசைன்டு. ஸோ இந்த கான்செப்ட்காக தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேம் நேம் அஸ் கிளாஸ் நேம். இதுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகும். நம்ம ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும். இப்போ கன்ஸ்ட்ரக்டருடைய டெஃபினேஷன் பார்க்கலாமா? ஸோ கன்ஸ்ட்ரக்டருங்கிறது என்னென்னா, அது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தட் ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண உடனே டேட்டாவை அசைன் பண்ணுறதுக்காக ரன் ஆகிற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.